பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயப்படுறீங்க, அப்படி தானே? எதிர்காலத்தை குறித்தான பயமா? கொடிய வியாதியை குறித்தான பயமா? பொல்லாத மனிதர்களை குறித்து பயமா? ஏன் பயப்படுறீங்க? உங்க கூட யார் இருக்கிறாருன்னு தெரியுங்களா? உபாகமம் 7:21 சொல்லுகிறது போல வல்லமையும் பயங்கரமுள்ள தேவன் உங்க கூட இருக்கிறார். ஆகையினால என்னத்துக்கு பயம்? நேர்த்தியான இடத்தில் உங்களுக்கு ஒரு பங்கை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகையினால எதிர்காலத்தை குறித்தான பயம் வேண்டாம். வியாதியை உங்களை விட்டு விலக்குவார். ஆகையினால கொடிய வியாதி குறித்தான பயமும் வேண்டாம். துன்மார்க்கன் நீதிமானுடைய சபையில நிலை நிற்க முடியாது. ஆகையினால பொல்லாத மனிதர்களை குறித்தான பயமும் வேண்டாம். நீங்கள் திரும்பவும் பயப்படுவதற்கு அவர் உங்களுக்கு அடிமைத்தத்தின் ஆவியை கொடுக்கல பிரியமானவர்களே. மாறாக என்ன கொடுத்தாராம்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தாராம். நீங்க பிள்ளைகளா இருந்தா தகப்பன் உங்களை கைவிட்டுடுவாரா? ஏசப்பா என்றைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆகையினால எதை குறித்தும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஏசப்பா உங்க கூட இருக்கிறார். ஆமென்.